அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மம், கருணை போன்ற அருள் இல்லாதவர்களுக்கு மறு உலகம் இல்லை என்றும், செல்வம், பணம் போன்ற பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றும் கூறுகிறது. நம்ம மக்கள் பாருங்கள், சேமிப்பதற்கான பல வழிகள் இருந்தும் அந்த சேமிப்பை தட்டி கழிப்பதற்கு நிறைய காரணங்கள் கூறுகிறார்கள். ஆடம்பர செலவு செய்வதற்கோ, நம்ம குடிமகன்கள் குடிப்பதற்கு பணம் இல்லை அப்படின்னு செலவு பண்ணாமல் இல்லை. ஒரு பழமொழி, சேமிப்பு இல்லா இல்லம் நீரில்லா கிணறு போன்றது. சங்க காலம் முதலே நம் மக்கள் சேமிப்பை பழக்கப்படுத்தி வந்துள்ளார்கள். சங்க காலத்தில் கூட ஒரு பாடல் வரி உண்டு, நிலமும் மாடும் நிறைந்தவன் நிதியுடையவன் என்று கூறுகிறது. உணவை சேமித்தான், நீரை சேமித்தான், நிலத்தை சேமித்தான், கால்நடை வளர்ப்பின் மூலம் கால்நடை விலங்குகளை சேமித்தான். பின்பு ஆபரணங்களாக நகை, வெள்ளி போன்றவற்றை சேமிக்க பழக்கப்படுத்தி கொண்டான். இன்றைய காலகட்டத்தில் கூட பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற பல நிதி நிறுவனங்கள் சேமிப்பதற்கான இடங்களாக உள்ளன. இவற்றோடு குடும்ப பாதுகாப்பிற்கான காப்பீட்டுடன் சேமிப்பையும் தரும் ஒரே நிறுவனம் எல்ஐசி மட்டுமே. ஒரு வீட்டிற்கு அல்லது ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போன்றது ஒவ்வொரு குடும்பத்திற்குமான காப்பீடு, இன்சூரன்ஸ் என்பது முக்கியமானது. அதன் பிறகே மற்ற நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யலாம். நான் முன்றைய பதிவுகளில் குறிப்பிட்டது போல் 3 வகையான ரிஸ்க் பெனிஃபிட்ஸ், அதாவது இயற்கையாக உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால், விபத்தின் காரணமாக உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால், விபத்தின் காரணமாக முழு உடல் திறன் இழப்பு ஏற்பட்டால், இந்த மாதிரியான 3 பெனிஃபிட்ஸு வேறு எந்த ஒரு நிதி நிறுவனங்களிலும் இல்லை என்று கூறியிருந்தேன், கொடுப்பதில்லை என்று கூறியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா பணம் எடுத்துக்கலாம், அதை 4ஆக பிரிச்சுக்கலாம். 25,000 பேங்க்லேயும், 25,000 போஸ்ட் ஆஃபீஸ்லேயும், 25,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும், 25,000 எல்ஐசிலையும் முதலீடு செய்கிறோம். இப்படி முதலீடு செய்த ஒரு நபர் இல்லாது போனால் அவர் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டியது, இந்த 4 நிதி நிறுவனங்களிலிருந்தும் கிடைக்க வேண்டியது என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், பேங்க்கில் இருந்து 25,000 அவர் முதலீடு செய்தது ப்ளஸ் அந்த ஒரு வருடத்திற்கான வட்டி. போஸ்ட் ஆஃபீஸுங்க அதே மாதிரி தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அந்த முதலீடு செய்வதற்கான பங்கு சந்தையை சார்ந்து அவருடைய அறிவுத்திறனை பொறுத்தே. ஆனால் எல்ஐசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 25,000க்கு அதிகபட்சமாக அந்த குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இது வேறு எந்த நிதி நிறுவனங்கள் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் முதலீடு செய்ய வேண்டாமா, எல்ஐசியில் மட்டும்தான் முதலீடு செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக ஃபஸ்ட்டு எல்ஐசியில் எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு தன்னுடைய வருமானத்தின் ஒரு பகுதியாக குடும்ப தேவைக்கேற்றால் போல் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்யலாம். ஆனால் இந்த 3லேயும் அதிகமான ரிஸ்க் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இருக்குது. முதலீட்டுக்கான ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. எனவே முதலில் உங்கள் குடும்பம் நலனை கருதி எல்ஐசியில் முதலீடு செய்து, பிறகு பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுடைய திறமைக்கேற்ப, வசதிக்கேற்ப முதலீடு செய்து கொள்வதே சாலச் சிறந்தது என்று இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தனபாண்டியன். நன்றி, வணக்கம்.